வணக்கம் சொந்தங்களே, ஒரு புதிய முயற்சியா நாங்க அரைச்ச மிளகாத்தூள் விற்பனை பண்றோம். தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். வாட்ஸ்அப் நம்பர் 9445720165. வணக்கம் தமிழ் சொந்தங்களே, வெல்கம் டு குமுதாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம மட்டன் கோலா உருண்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ மட்டன் கைமா வாங்கி வந்து வச்சிருக்கேன். இப்போ கடாயில போட்டு கைமாவை நல்லா வதக்கலாம். இப்போ நம்ம மட்டன் கைமாவை கொஞ்சம் கொஞ்சமா கடாயில சேர்த்துக்கலாம். இதை நம்ம எண்ணெய் ஊத்தாத வதக்கணும். இப்போ அந்த கைமாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலருங்க. இப்போ நம்ம கலரும் போது கைமாவில் தண்ணி இருக்கும், தண்ணி வத்துற வரலும் நல்லா கலருங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க. அரை கிலோ கறி போடும்போது அவ்வளோ இருந்தது. அதில் இருந்த தண்ணியெல்லாம் இறங்கி எவ்வளோண்டு ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா சுத்தமாக க்ளீனாக அலசிட்டு 1 வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி கடாயில் போட்டு வதக்கி அப்புறம் தான் பொருள்லாம் சேர்த்து உருண்டை பண்ணணும். இப்போ சுத்தமாக தண்ணி வடிஞ்சிடுச்சு. இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆறட்டும். பொட்டுக்கடலையை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது கைமா உருண்டைக்கு பொட்டுக்கடலை 100 கிராம். இப்போ பொட்டுக்கடலையே நல்லா பவுடர் ஆக்கி எடுத்துக்கலாம். நல்லா பவுடர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு டப்பாவில் அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கைமாவை மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். கைமா நல்லா மசியணும். எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்றதுக்காக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கைமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பொடியாக அரிஞ்ச 2 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம அரைச்ச பொட்டுக்கடலை பவுடரை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நமக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். கைமாவோட வெங்காயம், பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிணைஞ்சு விடணும். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கலாம். மிளகாய் பொடி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுங்க. ஆல்ரெடி நம்ம கைமாவில் உப்பு போட்டுட்டோம். இப்போ இதெல்லாம் போட்டதுனால உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விடணும். மட்டன் கோலா உருண்டையை நம்ம ரவுண்ட் ஷேப்பில் சின்ன சின்னதாக பிடிச்சிக்கலாம். மட்டன் குழந்தைங்களுக்கு மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. அதனால வாரத்தில் 1 நாளாவது குழந்தைங்களுக்கு மட்டன் கண்டிப்பாக கொடுக்கணும். மட்டன் கை கால் எலும்பு மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது. மட்டன் கோலா உருண்டையை பிடிச்சாச்சு. இப்போ கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும்.
இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு உருண்டையாக கோலா உருண்டையை எண்ணெயில் இறக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் எண்ணெயில் கோலா உருண்டை நல்லா வேகட்டும். கோலா உருண்டை வெந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி விடுங்க. கோலா உருண்டை வெந்துடுச்சு. இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்க கோலா உருண்டையும் எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் எண்ணெயில் கோலா உருண்டை நல்லா வேகட்டும். கோலா உருண்டை வெந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி விடுங்க. கோலா உருண்டை வெந்துடுச்சு. இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சூப்பரான டேஸ்டான மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மட்டன் கோலா உருண்டை சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்சா அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. மட்டன் கோலா உருண்டை எவ்வளோ நல்லா இருக்கு பார்த்தீங்களா? வணக்கம் சொந்தங்களே, ஒரு புதிய முயற்சியா நாங்கள் அரைச்ச மிளகாத்தூள் விற்பனை பண்ணுறோம். இந்த மிளகாத்தூளில் மிளகா, தனியா, மிளகு, சீரகம் எல்லாம் வெயிலில் காய வச்சு அரைச்சி வச்சுருக்கோம். தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். வாட்ஸ்அப் நம்பர் 9445720165.